நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அப்பப்போ போறாரு. எப்படி இருக்கு சார் காலம்? எப்படி போயிட்டு இருக்கு? கருத்து கணிப்பெல்லாம் வந்து இன்றைக்கி தாங்க வந்து உங்களுக்கு வேட்பாளரே ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தான் எத்தனை பேர் நிற்க போகிறாங்க, அல்டிமேட்டாக எத்தனை பேர் நிற்க போகிறாங்கன்னு தெரியும். இதுக்கு மேலே தான் வந்து இப்போ இது வரைக்கும் மக்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சாரத்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு வாரம் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட அரௌண்டு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே தான் வந்து ஒரு ப்ரிசியஸாக மக்கள் மனநிலையும் வந்து ஓகே இவங்கெல்லாம் வேணாம், இவன் வேணாம் அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா ஒர்க் ஆகும். 20ஆம் தேதி வந்து ஓகே இவங்க தான் வரணும்னு முடிவெடுத்துருவாங்க. நான் யாரை சொல்கிறேன்னா பொதுமக்களை. அந்தந்த ஓட் பேங்க்கு அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கே ஓட் பேங்கு ஏடிஎம்கேக்கு தான் விழுகும், டிஎம்கே ஓட் பேங்கு டிஎம்கேக்கு விழுகும், நாம் தமிழர் ஓட் பேங்க் நாம் தமிழருக்கு விழுகும், டிவிகேனுடைய ஓட் பேங்கு டிவிகேக்கு விழுகும். ஓட் பேங்க் இருக்கா இல்லைன்னு தெரியாது, அந்த இருக்கிறது விழுகும். ஆனால் பொதுமக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ். அந்த 20% பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் பக்கம் திரும்புகிறாங்கன்றதான் பொறுத்து. அவங்க டிசைடிங் பண்ணுறது 20ஆம் தேதிக்கு மேலே தான் டிசைட் பண்ணுவாங்க. 20th மேலே தான், 20th to 21st 22nd டிசைட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் சாம்பிள் சைஸ் இருக்குது, சர்வே எடுத்து சாம்பிள் சைஸ் இருக்குது, அப் டு 10 to 20% ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கணும். பல்வேறு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புளில் அந்த தொகுதியில் கருத்து கணிப்பு எடுத்துருக்கணும். அதை தாண்டி வந்து கேட்குற கேள்வியில் பிஹேவியரல் எமோஷனல் கோஷன்ட்டை பில்டு பண்ணி கேள்வி கேட்கணும். வெறும் ஐக்கிய கோஷனை மட்டும் வச்சு கேள்வி கேட்டு அதனால் வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்காது. எமோஷனல் கோஷன்ட்டை உள்ளேருந்து உள்ளே என்ன இருக்குன்றதை வெளிக்கொண்டு வரக்கூடிய கேள்விகள் இருக்கணும், சரியான கேள்விகள் அமையப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சர்வே இது வரைக்கும் யாரும் பண்ணலை. பண்ணியிருந்தால் அந்த சர்வேக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். வேறு எந்த சர்வேக்கும் கிரெடிபிலிட்டி கிடையாது. நார்மலாக நம்ம பார்க்குற பார்வையில் திமுக கூட்டணி, அலையன்ஸ் கூட்டணி இன்றைக்கி கூட்டணி ஸ்ட்ரென்த்தில் 50%க்கு மேலே இருக்காங்க. 50%க்கு மேலே. அதுதான் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்து. மைனஸ் ஆன்டி இன்குபன்சி ஒரு 5% போடுங்க. திமுக கூட்டணியே வேணாம் அப்படின்னு வெறுக்கிறவர்கள், திமுக வந்து எங்களுக்கு வரி ஏற்றிருச்சு, இபி பில் ஏற்றிருச்சு, அரசு ஊழியருக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, வேலை நிரந்தர பணி நிரந்தரம் பண்ணலை அப்படின்னு வெறுப்பில் இருக்கவங்க ஒரு ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர் ஒரு 5%, 7% வச்சா கூட 43%, 44%ல் திமுக கூட்டணி லீடிங்கில் இருக்குது. இதுக்கு மேட்சிங்கே ஆகாது ஐடிஎம்கே கூட்டணி. 30 கூட வராது. எப்படி வரும்? அப்போ 30 கிராஸ் பண்ணுறதுக்கே ஐடிஎம்கே கூட்டணி தடுமாறிட்டு இருக்கு. அது எடப்பாடி வந்து அவருடைய பேசுகிற பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆணவம், அகங்காரம், இது எல்லாமே வந்து பிஜேபியினுடைய தாக்கம். பிஜேபிக்கு ஒட்டுமொத்தமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து, பிஜேபி 27 தொகுதி இருக்குது, ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஜெயித்தோம்னா ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே உங்களுக்கு அடிமையாகும். ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும் பிஜேபி எம்எல்ஏக்கும் வித்தியாசம் இருக்காது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு சொல்லி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவரை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அப்போ வந்து பிஜேபி இல்லைன்னா எடப்பாடி டஃப் காம்படிஷன் கொடுப்பார். பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் எடப்பாடி மட்டும் தனியாக மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா, அதிமுக ஒருங்கிணைச்சிருந்தாருன்னா, எடப்பாடி வந்து இந்த வட்டம் டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பார் டிஎம்கேக்கு. ஸோ எடப்பாடியுடைய செயல்கள்னாலேயே எடப்பாடி வீக்னஸ் ஆகி நிற்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும்? ஹங் அசம்பிளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட? ஹங் அசம்பிளி வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஹங் அசம்பிளி ஏன் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னா, ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டிங் பேட்டர்ன் அறுதி பெரும்பான்மை கொடுத்து தான் பழக்கம். ஒரே ஒரு முறை கலைஞர் வந்து 90 சீட்டு வாங்கி மற்ற கூட்டணி கட்சிகள் தயவோட வந்து சிறுபான்மை அரசை நடத்தினார். மற்றபடி வந்து இது வரைக்கும் எல்லாமே மெஜாரிட்டி ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஹங் அசம்பிளி எப்போ பாசிபிள் அப்படின்னா, இவிஎம் ஹேச்சிங் நடந்துச்சுன்னா, இவிஎம் ஹேச்சிங் மூலமாக வந்து பெர்செப்ஷனை வந்து பண்ண முடியாத அளவுக்கு திமுக பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. 50%க்கு மேலே லீடிங் பார்ட்டியாக இருக்குது. இதை வந்து தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ சாணாக்கியா போன்ற சேனல்கள் வந்து ஏடிஎம்கே 40%, டிஎம்கே 37%ன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு வராங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து டிஎம்கே விட 3% கூட அப்படின்றத டைரக்டிவ் வந்து அமித்ஷாட்டிருந்து வந்திருக்கும்.
அதை வந்து சாணக்கியா வந்து தனது கருத்து கணிப்பாக வெளியிட்டு புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். அப்போ வலதுசாரிகள் வந்து எதை சொல்கிறாங்களோ அது அந்த அந்த திசையை நோக்கி தான் இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் ஒர்க் பண்ணும். அப்போ அப்படிப்பட்ட ஒர்க்கு இங்கே நடந்துச்சுன்னா இது வந்து ஹங் அசம்பிளிக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஹங் அசம்பிளி வரும் பொழுது அதிமுக, பிஜேபி அண்டு விஜய் 3 பேருமே வந்து ஒரு கணிசமான சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழல் கிரியேட் பண்ணப்படும். அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுகவை வந்து அறுதி பெரும்பான்மை, திமுக கூட்டணியவே அறுதி பெரும்பான்மை பெறவிடாமல் செய்தால் மட்டும்தான் அது பாசிபிள். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் இன்றைக்கி சொல்லலை. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இவிஎம் ஹேச்சிங் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய் போடுற ஓட்டில் 8% கூட போடு, 4% கூட போடுன்னு பீகாரில் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல விழுகிற ஓட்டில் அவங்களுக்கு கூட கிடைக்கும். கூட கிடச்சிச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு 60 சீட்டு, 70 சீட்டு, 80 சீட்டு, 60லேருந்து 80 சீட்டு, பிஜேபி 20லேருந்து 25 சீட்டு, விஜய் வந்து ஒரு 15லேருந்து 20 சீட்டு வந்துச்சுன்னா 3 பேர் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இது வந்து அமித்ஷாவுடைய தயவில் இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எஸ்ஐஆர், இவிஎம் ஹேச்சிங் இது மூலமாக நடக்கும். நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பெர்செப்ஷனில் திமுக அட்வான்ஸாக இருக்குது. ஜெயிச்சா மக்களது உண்மையான வாக்குன்னு வந்தால் திமுக தான் ஜெயிக்கும். மாறி ஜெயிச்சிச்சுன்னா இவிஎம் விளாண்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நேச்சுரலாக நீங்கள் இப்போ 10 days 13 days சொல்கிறீங்கல்ல, இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு மக்களுடைய மனநிலை இதை மாற்றி அமைக்கிற அளவுக்கு மாறுமா? இந்த இப்போ டிஎம்கே ஜெயிக்கும்ன்றீங்கல்ல, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு மாறுமா? அப்படி ஒன்றும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி என்ன ஒரு மேஜர் எக்ஸப்ட் வந்து ஏதாவது ஒரு ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பு சேர்ந்து ராஜீவ்காந்தி பலியானார்ல, அது மாதிரி ஏதாவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் உருவாக்கப்பட்டு ஒட்டுமொத்த பழியும் திமுக மேலே போடப்பட்டால், அது விஜயாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி குண்டு வச்சுட்டு அந்த பழியை தூக்கி திமுக மேலே போட்டால் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வேறு வாய்ப்பே கிடையாது. திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்படிப்பட்ட பழி போடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் வந்து அச்சப்படுறேனே ஒழிய அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை, நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நடந்தால் திமுக கூட்டணி ஜெயிப்பதற்கு முடியாமல் போகும். மக்களது எண்ணங்களை வந்து இவர்கள் சொல்கிறது மாதிரியான ஒரு தலையெழுத்து, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து பின்னால் போகணுன்னு இருந்தால், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மீண்டும் அதால பாதாளத்துக்கு போகணுன்னு இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி வெல்லும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அட்வான்ஸில் தான் திமுக கூட்டணி இருக்குது. 2வது இடம் கண்டிப்பாக ஏடிஎம்கே, பிஜேபி தான். 3வது இடம் சீமான் தான். கண்டிப்பாக சீமான் வருவாங்களா 3வது இடம். எல்லா கருத்து கண்டிப்பாக சீமானுக்கு தான் கடைசியாக போட்டிருக்காங்க. விஜய் 3வது இடத்துல கிடையாது. கண்டிப்பாக சீமான் வந்து 3வது இடத்துல இருப்பார். விஜய்க்கு வந்து என்னங்க சீமான்கிட்ட கம்பேராக பண்ண முடியுமாங்க விஜயை? மாற்று சக்தின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு டிஎம்கே மாற்று, டிஎம்கேக்கு ஏடிஎம்கே மாற்று, இதுதான் திராவிட கட்சிகளுக்குள்ள மாற்று. இதுதான் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் இருக்கா? இப்போ நம்ம கண்ணு முன்னால் 2 பேர் இருக்காங்க, சீமானும் விஜயும் இருக்காங்க. விஜய் எந்த வகையில் மாற்று? கொள்கை வகையில் மாற்றா, திட்டங்கள் வகையில் மாற்றா, இல்லை தொலைநோக்கு பார்வையில் மாற்றா? சீமானுடைய ஒரு லெவலுக்காவது விஜய் வருவாரா சொல்லுங்கள்? சீமானுடைய சிந்தனையில் 10% சிந்திக்கக்கூடிய திறன் விஜய்கிட்ட இருக்கா சொல்லுங்கள்? சீமானுடைய மேனிஃபெஸ்டோ விஷனரி டாக்குமெண்ட்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்துது. ஆனால் அது எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில். கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி செலவாகும். 8 லட்சம் கோடிக்கு எங்கே போகிறது? அதை சரி பண்ணார்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சீமானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்குது. மத்திய மாநில அரசுகளோட உறவுகளில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அவருடைய அஜெண்டாவில் அவுட்லே
ஃபினான்ஷியல் அவுட்லேயில் ப்ராப்ளம் இருக்குது, திங்கிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் ரைட்டான திங்கிங், ஆனால் அதை வந்து நான் அரசு கூலியை ஆக்குவேன் அப்படின்றதுல அங்கே வந்து ஃப்ளா இருக்குது, அங்கே மாட்டிக்கும். அதனால் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை அவர் என்றைக்கு அடாப்ட் பண்ணுறாரோ, சரி பண்ணுறாரோ, அன்னைக்கு தான் வந்து அவர் ஃபென்டாஸ்டிக் ஒரு தேர்தல் அறிக்கை அது மாறும். அப்போ வந்து ஆனால் அவருடைய டெலிவரி, அவருடைய தாட்டு, இந்த ப்ராசஸுக்கு விஜய் எங்கேயாவது மேட்ச் பண்ண முடியுமா சொல்லுங்க. இன்றைக்கி திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் ஒரு ரெண்டு முக்கியமான தேர்தல் அறிக்கை, 5 மண்டலங்களில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை கொண்டாடுறது மிகப்பெரிய ஒரு தேர்தல் அறிக்கையில், ஒரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 18 lakhs கொண்டாடுவேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டு. பொருளாதாரத்தை வந்து நான் 2 டபுள் டிஜிட்டாக கொண்டாடுவேன், அது அடுத்த டார்கெட்டு. மூணாவது வந்து உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம், செல்ஃப் ரிலையன்ட் தற்சார்பற்ற கிராமங்களை உருவாக்குவோம், 12,500 வில்லேஜை உருவாக்குவோன்றது ஒரு மிகப்பெரிய கிராமப்புற மறுமலர்ச்சி புரட்சி. அது இது திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அடுத்து வந்து என்னது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு 5 லட்ச ரூபா மானியத்தோட கடன். செல்ஃப் ஹெல்ப் குரூப் உற்பத்தி பண்ண பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஈகோ சிஸ்டம், ஃபேக்ட்ரி சிஸ்டம், ப்ராடக்ட் டு பேக்கேஜிங் கம்ப்ளீட் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொருள்களை வாங்கி நீங்கள் வந்து சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனில் நாங்கள் விற்போன்ற கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும். இப்போ கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கிராமப்புற பொருளாதாரம், அதை தாண்டி எஜுகேஷன், ஹெல்த்து அவங்க அட்வான்ஸாக நிற்கிறாங்க. எஜுகேஷன், ஹெல்த்து, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் வந்து அட்வான்ஸாக இருக்குது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை தான் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஆனால் அதில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஆர்கானிக்காக மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆர்கானிக்காக மாற்றினா ஸ்ரீலங்கா ஒரே நேரத்தில் ஆர்கானிக் மாற்றினாங்க, ஃபெயிலியர். சிக்கிம் அவன் ஆர்கானிக்காக மாற்றுறதுக்கு 16 வருஷம் ஆச்சு. அவன் ஏன் சக்ஸஸ் அப்படின்னா ஸ்டேபிள் கிராப் கிடையாதுங்க, ரைஸ் வீட்டு கிடையாது, ஒன்லி வந்து கேஷ் கிராப்பு, ப்ரீமியம் ப்ரைஸில் விற்கக்கூடிய கேஷ் கிராப்பு, மலைப்பகுதி, பெஸ்ட்டு கம்மி, ஆர்கானிக் ஃபெர்டிலைசரு, நார்மலாக ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்ததுனால பார்சியல் சக்ஸஸ் இருந்தாலும் விலை கம்மி. ஆனால் ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கிறதுனால சிக்கிம் தப்பிச்சிச்சு, ஸ்ரீலங்கா ஃபெயிலியர் ஆச்சு. யூரோப்பியன் யூனியன் மிக்ஸ்டு ஹைப்ரிட் மாடல், எதுக்கு ஆர்கானிக்கு, எதுக்கு இன்ஆர்கானிக்கு, எதுக்கு வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணுன்றதை ஹைப்ரிடாக பண்ணுறதுனால யூரோப்பியன் யூனியன் வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, அப்போ அதை பண்ணணும் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக பண்ணுறது அங்கே ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குது சீமானுடைய திட்டத்தில். அதே மாதிரி டெய்ரி ஃபார்மிங், டென்மார்க்குடைய டெய்ரி ஃபார்மிங் படி நான் இங்கே பண்ணுவேன், ஆயிரக்கணக்கான மாடுகளை ஹெலிகாப்டரை வச்சு மேய்க்க விடுவேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான், டெக்னாலஜி இருக்குது, ஏஐ இன்டகிரேஷன் இருக்குது, மில்க் சக்கிங் மெஷின்ஸ் இருக்குது, ஃபார்ம் லேண்ட் இருக்குது, இது எல்லாமே வந்து டென்மார்க் மாடல். பட் டென்மார்க் மாடல் வந்து கவர்மெண்ட் மாடல் கிடையாது, அரசு மாடு மேய்ப்போனா அரசு ஊழியராகிற மாடல் கிடையாது. அது வந்து ஃபார்மர், ஒவ்வொரு ஃபார்மரும் ஒவ்வொரு மாடை ஓன் பண்ணுவான். ஆனால் அவங்க ஃபார்மில் வந்து அந்த மாட்டுடைய ப்ராடக்ட்ஸை ஃபார்முக்கு கொடுத்துருவான். ஃபார்ம் வந்து அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வேல்யூடிஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து பல்வேறு ப்ராடக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறான், டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி 15 பில்லியன் பவுண்ட்ஸ் அவன் வந்து ஜென்ரேட் பண்ணுறான். 15 பில்லியன் பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி எக்கானமியை அவன் ஜென்ரேட் பண்ணுறான் அதிலிருந்து. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஃபார்மரை பார்ட்னர் ஆக்கிட்டான். ஃபார்மர் கவு மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அவன் வந்து அரசு ஊழியர் ஆகலை, ஃபார்மரை பார்ட்னர் ஆக்கிட்டான். அப்போ அர்லான்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஃபார்மர் மேட் தம் ஃபார்மர் அஸ் அ பார்ட்னரு. அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி கொடுக்குறான். இப்போ பொருளாதாரம் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிடு. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, நான் அரசு ஊழியராக்கிடுவேன். அப்போ தற்சார பொருளாதாரத்துக்கும் அரசு ஊழியராகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அங்கே வந்து சீமானுடைய தாட் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகுது. அது மாதிரி எஜுகேஷனை கம்ப்ளீட் ஃப்ரீயாக கொடுப்பேன்றாரு.
எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுத்தா இன்றைக்கி 52,000 கோடி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் சேர்த்தா ஸ்கூல் எஜுகேஷன் 42,000 கோடி, ஹையர் எஜுகேஷன் 8,500 கோடி. அப்போ என்னாச்சு? கிட்டத்தட்ட 51,000 கோடி. சீமான் சொல்கிறபடி ஆச்சுன்னா இன்னும் 1 லட்சம் கோடி ஆகும். எல்லா எஜுகேஷனையும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா 1.5 லட்சம் கோடி. ஹெல்த் கேர் ஃப்ரீ 1.5 லட்சம் கோடி, அதுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி ஆச்சா? தண்ணி ஃப்ரீ, அதுக்கு ஒரு 50,000 கோடி. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3.5 லட்சம் கோடி. நம்ம பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி. ஓகே, இப்படி பார்த்தா இவர் சொன்ன அத்தனை திட்டம்னா 8 லட்சம் கோடி ஆகும். அப்போ சீமான் அவருடைய செயல், ஆனால் அவரில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீர்வள மேலாண்மை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. பான்ஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அத்தனையும் சூப்பராக இருக்குது அவருடைய தேர்தல் அறிக்கை. நீர்வள மேலாண்மை பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை பல்வேறு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஏகப்பட்டது கொண்டாடுறாரு. மத்திய அரசோட கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் செயல்படுத்த முடியாத பிரச்சனைகள். பிரசிடெண்ட்டை நான் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தேவையில்லைங்க. சரியா? பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட ரயில்வே நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விட மாட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அது செயல்படுத்த முடியாத வரைவு திட்டமாக அது இருக்குது. ஆனால் அதை சரி பண்ணுனா ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட்டு தேர்தல் அறிக்கையே இருக்காது. சரி பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணணும். அது இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் சரி பண்ணார்னா அதுக்கப்புறம் அவருக்கு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும். இப்போ மக்கள் சொல்லக்கூடியது இது செயல்படுத்த முடியாத திட்டம்னு டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அங்கே தான் அவர் ஃபெயிலியர் ஆகிறார். களத்தில் எந்த தலைவருடைய பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுது சார்? பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? எதில் பிரச்சாரம் தாக்கத்தை தாக்கம் எப்படி வரும்? நம்பகத்தன்மையில் தான் தாக்கம் வரும். ஒரு தலைவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா இவர் சொன்னதை நம்பலாம் அப்படின்னு என்னைக்கு ஒரு தலைவரை நம்புகிறாங்களோ அந்த தலைவர் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்பிக்கை யார்கிட்ட இருக்குன்றது தான் இங்கே முக்கியம். இவர் சொன்னதை செய்வார், இவருடைய வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுப்பாரு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார். வேறு எந்த தலைவரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த வார்த்தைக்கு சொன்ன வார்த்தையை செய்கிறாரு, சொன்னதையும் தாண்டி மக்களுக்கான நன்மைகளை செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் உயர்ந்திருக்காரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னால் தெரிகிறார்.